ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நாங்கள் மலேசியாவில் இருக்கோம். இன்றைக்கி வாக்கிங் போகிறோம். இங்கேயும் நம்ம தமிழ்நாட்டு இந்தியாவுக்கும் உள்ள டிஃப்ரெண்ட் டைம் பார்த்திங்கன்னா 2.5 ஹவர்ஸ் டைம் டிஃப்ரெண்ட்டுங்க. இங்கே ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கோம். இப்போ டைம் பாருங்கள் 7 o'clock. ஆனால் இருட்டவே இல்லை. இன்னும் வந்து ஈவினிங் மாதிரியே தான் இருக்குது. ஸோ ஜஸ்ட் அப்படியே நாங்கள் வாக்கிங் போனோம். இங்கே ஒவ்வொரு வீட்டு முன்னாடியும் பார்த்திங்கன்னா அழகாக செடி வச்சுருப்பாங்கங்க. இங்கே பாருங்கள், ஒவ்வொரு வீட்டு முன்னாடியுமே இயற்கைக்காக ஒரு மரம், ஒரு செடி, அந்த மாதிரி பூச்செடி, மாமரம் அந்த மாதிரி வச்சுருக்காங்கங்க. ஒவ்வொன்றையும் பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருந்தது. அப்படியே சரி நம்ம பார்த்துட்டே போவோம் நடந்து அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி போனோம். இங்கே பாருங்கள், இந்த வீட்டில் நம்ம ஊரில் இருக்க மாதிரி எல்லா செடியுமே வச்சுருக்காங்கங்க. கத்தாழை செடி, அப்புறம் நெல்லிக்காய் செடி, கருவேப்பிலை, பப்பாளி, இந்த மாதிரி நிறையா வச்சுருக்காங்க. கருவேப்பிலை கூட இருக்குங்க இதில். அப்படியே பாருங்கள், இந்த சைடு முருங்கை மரங்க. ஆனால் முருங்கை மரத்தில் அவ்வளோ நிறையா காயாக இருக்குது. யாருமே பறிக்கலைங்க. இதே நம்ம ஊராக இருந்தால் விட்டு வச்சுருப்போமா. இங்கே மண் வந்து கொஞ்சம் சத்தான மண் இல்லை போலங்க, அதனால் இலையெல்லாம் பழுத்து இருந்துச்சு. அப்படியே இந்த பக்கம் திரும்பினா மல்லிகைப்பூ செடிங்க. இதை பார்த்துட்டு நம்மளால் எப்படி போக முடியும்? எனக்கு மல்லிகைப்பூனா ரொம்ப பிடிக்குமா. ஸோ பறிக்கலான்னு அங்கேயும் இங்கேயும் பார்த்தேன். யாருமே ஹவுஸ் ஓனர் யாரும் இல்லை. ஸோ அப்படியே போயிட்டு பூ தேடலாம், பறிக்கலாம் அப்படின்னு சொல்லி பறித்தேங்க. பறிச்சுட்டு இப்படி திரும்புகிறேன், வீட்டுக்காரங்க வந்துட்டாங்க. சரி, நம்ம எதுவும் பூ பறிக்க வந்தது அவங்க தவறாக நினச்சிட்டு திருட வந்துட்டோம்னு நினச்சாங்கன்னா ஏதாவது ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது, வா போகலாம் அப்படின்னு எங்கள் வீட்டுக்காரர் கூப்பிட்டாங்க. இருந்தாலும் எனக்கு மனசு கேட்கவே இல்லைங்க. ஸோ அட்லீஸ்ட் ஒரு 4-5 பூவாவது பறிச்சுட்டு நம்ம போவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பறிக்க ஆரம்பிச்சிட்டேங்க. பாருங்கள், இவ்வளோ இருந்துச்சு. இன்னும் கொஞ்சம் இருந்தது, ஆனால் பறிக்க விடலை எங்கள் வீட்டுக்காரங்க. அதுக்கப்புறம் பறித்த பூவை பாக்கெட்டில் வச்சுட்டு வீட்டுக்கு போய் நம்ம கட்டி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நடக்க ஆரம்பிச்சிட்டோங்க. அடுத்த ஸ்ட்ரீட்டுக்குள்ளே என்ட்ரி ஆனோம். அந்த ஸ்ட்ரீட்டில் பார்த்திங்கன்னா என்ட்ரன்ஸ்லேயே பாருங்கள் ஒரு மாமரம் இருந்துச்சு. இது என்னடா இவ்வளோ பெரிய மாமரம் இருக்குது, ஆனால் ஒரு காய் கூட இல்லையே, என்னது? என் கண்ணுக்கு தான் மாங்காய் எதுவும் தெரியலன்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டுக்காரர் அப்படியே தேட ஆரம்பிச்சிட்டாருங்க. நானும் இந்த பக்கமும் அந்த பக்கமும் பார்த்தேன். வெறும் பூவாக இருந்துச்சு. மரம் ஃபுல்லாக நல்லா பூ பூத்து இருந்துச்சுங்க. நெக்ஸ்ட் மந்த்து சீசனுங்கிறதுனால நம்ம நெக்ஸ்ட் மந்த் வந்தால் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பேசிக்கிட்டே அப்படியே மூவ் ஆகலாம் அப்படின்னு திரும்பினோங்க. பாருங்கள், பூ எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். அதை பார்க்க ஏதாவது ஒரு மாங்காய் கிடைக்காதா அப்படின்னு சொல்கிற மாதிரி அந்த இடத்த விட்டு போக மனசே இல்லை. இருந்தாலும் சரி திரும்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் திரும்பினோம். இங்கே பாருங்கள், இந்த சைடு பார்த்திங்கன்னா பப்பாளிங்க. பப்பாளி எல்லா வீட்லேயுமே இருக்குங்க. மருதாணி, பப்பாளி, கத்தாழை, பூச்செடி, அந்த மாதிரி நிறையா வச்சுருக்காங்க. பாருங்கள், இருட்டாகிடுச்சு. 7:30க்கு மேலே ஆகிடுச்சு. ஸோ நம்ம வீட்டுக்கு போகிறது நல்லது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே சரி இதை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இந்த தெரு வாக்கிங் போயிட்டு அப்படியே போகலான்னு பார்த்தா ஒரு மாங்காய் இந்த மரத்தில் நாங்கள் பார்த்துட்டோங்க. சரி, மாங்காய் இவ்வளோ நேரம் தேடினோம், கிடைக்கல. ஆனால் இப்போ ஒன்று கிடச்சிச்சு, இதையாவது பறிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏதாவது குச்சி ஏதாவது இருக்கான்னு சொல்லிட்டு தேட ஆரம்பித்தோங்க பக்கத்தில். ஆனால் பக்கத்தில் எந்த குச்சி எதுவுமே இல்லை. ஸோ எப்படியாவது இந்த மாங்காய் பறிக்கணும்னு ஆசையாயிடுச்சு. ஆனால் பறிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும்போது எங்கள் வீட்டுக்காரர் என்ன பண்ணிட்டாரு, கையில் குடை வச்சுருந்தாருங்க. மழை வந்ததுனால குடை எடுத்துகிட்டு வந்தோம், சப்போஸ் நமக்கு தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்தாங்க. ஸோ கடைசியில் பார்த்தா அதையே யூஸ் பண்ணி பறிக்க ஆரம்பிச்சிட்டாங்கங்க. கடைசியாக பறிச்சிட்டோங்க. அதை பாருங்கள், ஒரு மாங்காய். இன்னும் வீட்டுக்கு போயிட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு உங்களுக்கு நான் சொல்கிறேன். இங்கே பாருங்கள், அடுத்த ஹோம் பக்கத்தில் பாருங்கள் பூ அழகாக இருக்குங்க. அவங்க பலாமரம், மாமரம், ஒவ்வொரு வீட்லேயும் ஒவ்வொன்று வச்சுருக்காங்க. பட் மண் வந்து கொஞ்சம் நம்ம ஊர் மாதிரி சத்து கம்மியாக இருக்கனால அவங்க ரொம்ப எஃபர்ட் போட்டு உரம் அந்த மாதிரிலாம் போட்டு வளர்க்குறாங்க. நம்ம தெரியாமல் வேற மாங்காய் பறிச்சுட்டு வந்துட்டோம். பார்த்துப்போங்க அப்படின்னு சொல்லிட்டு லேட் ஆகிடுச்சு. நமக்கு அப்படியே வாக்கிங் போவோம், முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்புவோம்னு சொல்லி நாங்கள் அப்படியே நடக்க ஆரம்பிச்சிட்டோங்க. ஆமாங்க, டைம் ஆகிடுச்சு. அதனால் நாங்கள் அப்படியே கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா செடிக்கும் டாட்டா பை பாய் சொல்லிட்டு இங்கே பாருங்கள் கரும்பு செடி, அதுக்கும் ஒரு பை பாய் சொல்லிவிட்டு நாங்கள் அப்படியே நடக்க ஆரம்பிச்சிட்டோங்க. ஏன்னா மழை வர மாதிரி ஆயிடுச்சு. ஸோ நம்ம இப்போ வீட்டுக்கு போகிறது சேஃப்டி அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்பிட்டோங்க. தேங்க்யூ.